பட்டா சிரிப்பா இருக்காதா? சீரியஸா இதை எடுத்தீங்கன்னா வியப்பா இருக்காதா? சரி மன்னிப்பு மன்னிப்பு வாங்க டாடி லஞ்சுக்கு. டாடி டாடி சாரி டாடி சாப்பிடத்தான் வாங்க டாடி. காலைத் தொட்டு கேட்டுக்கிறோம், கன்னத்துல போட்டுக்கிறோம். மிஸ்டர் மிஸ்டர் வாங்க மிஸ்டர், வீராப்புத்தான் போகும் மிஸ்டர். இப்போ நீங்க கோபப்பட்டா எப்பவுமே பட்டினிதான். மிஸ்டர் மிஸ்டர் வாங்க மிஸ்டர், வீராப்புத்தான் போகும் மிஸ்டர். டார்லிங் டார்லிங் குட் மார்னிங். ஏந்திரிங்க. என்ன மேரி காலங்காத்தால தொந்தரவு பண்ற? என்ன பண்றது, பிரஷரும் சுகரும் எக்கச்சக்கமா ஏறி கிடக்கே. போய் பல்ல தேய்ச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. கேப்ப கஞ்சி தரேன், குடிச்சிட்டு நல்ல பிள்ளையாட்டம் போய் வாக் பண்ணுங்க. என்ன மேரி இது தினம் காலையில கேப்பங்கஞ்சி? எனக்கு எதுக்கு இப்ப கேப்பங்கஞ்சி எல்லாம்? அடம் பிடிக்காம வாக்கிங் போயிட்டு வாங்க. வாக்கிங் தானே, நான் மிலிட்டரி இருக்க போது நிறைய போயிருக்கேன். ஐயோ வாங்களே இப்படி. உங்களோட வயசானவர் பக்கத்து வீட்டு வக்கீல் காலையில 5:30 மணிக்கெல்லாம் கோழி கூவ வேண்டாம், பால்காரன் வர வேண்டாம், பேப்பர்காரன் வர வேண்டாம், சூரியன் கூட உதிக்க வேண்டாம். எக்ஸசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் மாடிக்கு போகுது. உடம்பு எவ்வளவு ட்ரிம்மா வச்சிருக்காரு. கர்த்தாவே, அவர் உடம்ப ட்ரிம்மா வச்சிருக்காரா? வயிற்ற பார்த்தா உள்ள வண்டலூர் ஜூவே இருக்கும் போல இருக்கு. அப்படி அவர் என்னதான் எக்ஸசைஸ் பண்றார் எனக்கு புரியலையே. வாங்க காட்டுறேன், வாங்க. டார்லிங், நீ ஏதோ வக்கீல் தினம் காலங்காத்தால எழுந்திருந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாரு சொன்ன. ஆமா, ஆளையே காணும். பண்ணி முடிச்சிட்டாரா? கடவுளே, இது மோசமான வயசுங்க. அதான் எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன். இப்ப பாருங்க, வேர்வையெல்லாம் வெளியே வந்துடுச்சா? இனிமே ஒரு வியாதியும் வராது. அதெல்லாம் கேள்விங்க. சரி, எள்ளைய சாப்பிடுங்க. கீழே போமா, எனக்கு இன்னும் 200 தண்டால் பாக்கி இருக்கு. அம்மா, கீழே என்ன தண்ணி? தண்ணி இல்லம்மா, எல்லாம் என்னோட வேர்வை. வேர்வையா? பார்த்து செய்யுங்க. உன்னை பார்த்த அப்புறம் தான் செஞ்சேன். ஐசி மேரி, பாத்தியா வக்கீல் என்ன பிரமாதமா எக்ஸசைஸ் பண்றார். இத மாதிரியே பண்ணி டெய்லி பக்கெட் பக்கெட்டா வேர்வை வெளியில போச்சுன்னா உடம்பு துரும்பா இழைச்சிரும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதுவும் கல்யாணமான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன், அதுவும் முக்கியமா கல்யாணமான வயசான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன். நமக்கு வயசு ஆக ஆக பொண்டாட்டிங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க. எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க. நமக்கு வேண்டியதை நாமளே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிடணும். தோசை வரட்டி மாதிரி முறப்பா இருக்கு, அவள மாதிரியே. அந்த வரட்டியும் சாப்பிட விட மாட்டாங்களே. ஹலோ, எங்க நான் தான் போன் எடுத்துட்டு அப்புறம் ஏன் மணி அடிச்சுட்டே இருக்கீங்க?
எங்க மணி அடிக்குது? வாசல்லையா? நீங்க வாங்க வெளியில. நான் டான்ஸ் வாத்தியார் இல்ல, சேவகி, சமூகம். வாங்க வெளியில. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் கிராம நகர சமூக திட்ட ஆபீஸ்ல இருந்து வர்றேன். என் பொண்டாட்டி வீட்ல இல்ல, அப்புறமா வாங்க. நீங்க இருக்கீங்களே, எனக்கு அது போதும். உங்க வீட்ல மாடு இருக்கா? அது என் பொண்டாட்டி தான் கேட்கணும். எத்தனை மாடு இருக்கும்? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். எத்தனை பசு எத்தனை எருமை இருக்குங்க தெரியாதா? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். சுமார் எத்தனை படி பால் சார் கறக்கும்? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். என்ன சார் நீங்க எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டியை கேட்கணுங்கிறீங்க? நீங்க ஆம்பளை தானே? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். அதுவும் உங்க பொண்டாட்டியை தான் கேட்கணுமா? அப்போ ஒண்ணு செய்யறேன், நான் இங்க இருந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டே போறேன். என்னங்க நீங்க பொம்பளை இல்லாத வீட்டுல வந்து தகராறு பண்றீங்க? இப்போ நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்களே ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உள்ள வரமாட்டேன், இல்லன்னா உள்ள வந்துருவேன். ஐயோ, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? இத பாருங்க, நீங்க எங்கிட்ட வருத்தப்படக்கூடாது, எங்க ஆபீசர்ட்ட தான் வருத்தப்படணும். அவர் தானே என்ன கேட்டு வர சொல்லிருக்காரு. என்ன கேட்டுட்டு வர சொல்லிருக்காரு? உங்க வீட்டுல உள்ள மாடுங்களுக்கு எல்லாம் வியாதி வருதா? என் மாடுங்க இது வரைக்கும் எனக்கு தலைய வலிக்குது, அமிர்தாஞ்சனம் கொண்டு வா அப்படின்னு கேட்டது இல்லைங்க. உங்க பொண்டாட்டியை கேட்டிருக்கலாம்ல. என் பொண்டாட்டி தாங்க கேட்கணும். அதனாலதான் சொல்றேன், நான் இருந்து கேட்டே போறேன். நீங்க உள்ள வாங்க. என்னங்க நீங்க வயசுக்கு வந்த ஆம்பளை, நான் வீட்டுல தனியா இருக்கிறேங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். அங்க பார், பக்கத்து வீட்டுல வேடிக்கை. வக்கீல் வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு. யாரோ ஒரு பொம்பளை வந்து ஏதோ விசாரிக்கிறாங்க. பிள்ளைங்க சம்சாரம் வெளியில போயிருக்கு நினைக்கிறேன். வக்கீல் பயந்து நடுங்கிக்கிட்டு கதவு கூட முழுக்க திறக்காம தலைய நீட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இத நான் சும்மா விட போறது இல்ல. வக்கீல் பொண்டாட்டி இன்னைக்கு வரட்டும், இத வச்சு ஒரு பெரிய ரகலையே பண்ணிடுவோம். வலி, ஐயோ, வலியே மேல அடிக்காதீங்கம்மா. அடடடடடே.